ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக மை டாக்ஸிக் லவ்வோட நெக்ஸ்ட் பார்ட்டாக தான் எடுத்து வந்துருக்கேன். டேரெக்டாக நாம் அப்படியே பாட்டில் அப்போல்லாம் நான் பேசுகிற வாடி அடோடு பெயிண்டர் மாதிரி தெரிஞ்சா ஐம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான். ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, பாட்டில் அப்போல்லாம் டீயா பார்த்துட்டு காண்டகி என் பார்ட்னரை பார்க்க வந்து டீயா காண்டுலேயே அங்கே ரெண்டு போனான். தியா அங்கேருந்து போகிற மூமெண்ட்டம் சுகா நோட் பண்ணிவிட்டு ஜிமினாவை ஹக் பண்ணப்படி மறைஞ்சு உட்காந்துருக்கிறாரு. என்னாச்சு சுகா அப்படிங்கிற மாதிரி ஜிமினா கேட்கவும், அதான் டெவில் போகுது. டெவிலா யாரா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்டால், என் கம்பெனி மேனேஜர் தான். அப்படியே இரு பிறகு கண்ட மணிக்கு என்னை தீப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி சுகா ஜிமினாவை ஹக் பண்ணப்படி ஃபுல்லாக மறைஞ்சு பாரா இந்த மாதிரி மறைஞ்சிக்கிட்டான். இங்கே டைம் ஸ்கிப் ஆகி இப்போ அப்படியே நம்ம பாய்ஸஸ் அப்படியே அவங்கவுங்க ஹவுஸ்க்கு போனோம். டேயை கூட்டிகிட்டு நேராக நம்ம ஜொங்குக் ஹவுஸ்க்கு வராரு. இந்த மாதிரி ஹவுஸ்க்கு வந்துட்டோம். ஜொங்குக்கோட பேரண்ட்ஸ்க்கு செம்ம ஹாப்பி. டேயோட பேரண்ட்ஸுமே இந்த பிளேஸ்க்கு வந்துருப்பாங்க. டே இந்த மாதிரி இவ்வளோ என்ட்ராகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு டே வேகமாக வந்து அவங்க பேரண்ட்ஸை ஹக் பண்ணோம். இந்த குட் நியூஸை நாங்கள் எதிர்பார்க்கலடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேக்கு நிறைய ஸ்வீட் அடிட்டுன்னு நம்ம கொடுக்குறாங்க. நிறைய திங்ஸ் வாங்கிட்டு வந்துருப்பாங்க. அந்த மூமெண்ட் எல்லாத்தையுமே நோட் பண்ணிவிட்டு நம்ம டே செம்ம ஹாப்பியாகி மாம்கிட்டையும் டேடுக்கிட்டையும் பயங்கரமாக பேசிக்கிட்டே இருப்பாரா. இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருந்தேன். ஜொங்குக் அப்படியே நேராக போகிறாரு. ஃப்ரெஷ்ஷப் பாராரு. கீழே இறங்கி வர மூமெண்ட்டை ஜொங்குக்கோட மாம் நோட் பண்ணிவிட்டு டேயே நல்லா சேஃபாக தானே பார்த்துக்கிட்டேன், அங்கே எதுவும் ப்ராப்ளம்லாம் இல்லைல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், இல்லைம்மா எப்போ பார்த்தாலும் டவுட் ஆகிட்டீங்க. டே என் கூட ரொம்ப நல்லாவே ஜாலியாக டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணான், நானுமே ரொம்ப என்ஜாய் பண்ணேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஜொங்குக்கோட பேரண்ட்ஸ்கிட்ட அப்படி பேசிகிட்டு இருப்பாரா. அந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தா இங்கே டைம் ஸ்கிப் ஆகி இப்போ பெட்ரூமில் நம்ம டே வந்து அப்படியே பெட்டில் பட்டு ஸ்லீப் பண்ணிகிட்டு இருப்பாரா. அந்த மாதிரி ஸ்லீப் பண்ணிகிட்டு இருந்தோம். நம்ம ஜொங்குக் அப்படியே டேக்கு பக்கத்தில் பெட்டில் பட்டபடி டேயோட ஹிப்பை அப்படியே ஹோல்ட் பண்ணுவாரா. அந்த மாதிரி ஹோல்ட் பண்ணால் நம்ம ஜொங்குக் அப்படியே டேயோட ஹேண்ட்ஸை கிரிப்பாக பிடிச்சபடி, இங்கே பாருங்கள் ஹஸ்பண்ட், ஏதாவது ப்ளே பண்ணிருந்தீங்களா பக்கத்தில் வந்துருந்தீங்கன்னா நோ பிளேயிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. அதெல்லாம் ப்ளே பண்ண வரல, ஜஸ்ட்டு ஹக் கூடவா பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஹக் தானே எவ்வளோ வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே ஜொங்குக்கிட்ட க்ளோஸாக வந்து ஜொங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணப்படி அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணப்படி ஸ்லீப் பண்ணுவாரா. அந்த மாதிரி ஸ்லீப் பண்ணோம். ஜொங்குக் அப்படியே டேயை நோட் பண்ணப்படி டேயோட ஃபோர்கட்டில் கிஸ் பண்ணுறாரு. கிஸ் பண்ணி நம்ம ஜொங்குக் டேயை டைட்டாக ஹக் பண்ணப்படி ஸ்லீப் பண்ணோம். இங்கே டைம் ஸ்கிப் ஆகி இப்போ காலேஜில் காட்டுது. காலேஜில் வந்து இப்போ வந்து நம்ம டேக்கு எக்ஸாம்ஸ் நடந்துகிட்ருக்கும். இந்த மாதிரி எக்ஸாம் நடந்துகிட்ருக்கு இந்த மூமெண்ட் இருக்குது. நம்ம டே வந்து எக்ஸாம்ஸ் எல்லாத்தையும் எழுதி முடிச்சுட்டு நேராக ஹவுஸ்க்கு வராரு. ஹவுஸ்லேயுமே எக்ஸாம்ஸ் தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மூமெண்ட்டை ஒர்க்கு முடிச்சுட்டு வந்து நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணுறாரு. இந்த மாதிரி நம்ம டே எக்ஸாமுக்கு பயங்கரமாக ப்ரிப்பேர் ஆகிட்ருக்கு. அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணப்படியும் நம்ம டே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அவன் எக்ஸாமுக்கும் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கான், இது போடாதுன்னு அவன் ப்ரெக்னெண்ட்டாக வேறு இருக்கான், நம்மளும் சேர்ந்து கூட கொஞ்சம் டயர்ட் ஆக்கக்கூடாதுங்கிற மாதிரி டேக்கு பக்கத்துலேயே உட்காந்துருந்து டே எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற மூமெண்ட்டை நோட் பண்ணப்படியும் நம்ம ஜொங்குக்கு ரொம்ப ரிலாக்ஸாக உட்காந்துருக்காரு. இந்த மாதிரி உட்காந்துருந்தா இப்போ ஒரு 1 வீக் போயிருக்கும். 1 வீக் கழிச்சு எக்ஸாம்ஸ் எல்லாமே இப்போ ஃபினிஷ் ஆயிடுச்சு. எக்ஸாம் ஃபினிஷ் ஆன அந்த மூமெண்ட்டுக்கு டே வந்து இப்போ ஹவுஸில் தான் இருக்கார். இந்த மாதிரி ஹவுஸில் இருந்தோம். இப்போ நம்ம ஜொங்குக்கு தான் ஒர்க் பண்ணுற ப்ளேஸில் பயங்கரமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாரா. இந்த மாதிரி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். நம்ம ஜொங்குக்கு நம்ம டே கால் பண்ணுறாரு. இந்த மாதிரி கால் பண்ணோம். நம்ம ஜொங்குக்கு அப்படி பிக் பண்ணிவிட்டு என்னாச்சு பேபி, ஏன் இந்த டைத்தில் கால் பண்ணியிருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஜொங்குக் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவாரா. என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டோம். நம்ம டே வந்து ஏதோ ஒரு ஃபுட்டை கேட்குறாரு. எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, சாப்பிடணும் போலே இருக்குது, எனக்காக வாங்கிட்டு வருவியா அப்படிங்கிற மாதிரி இப்படி கேட்பாரா. இந்த மாதிரி கேட்டால் நம்ம டே இந்த மாதிரி கேட்குறத பார்த்துட்டு சரி ஓகே நான் வாங்கிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த காலை கட் பண்ணிவிட்டு நம்ம ஜொங்குக்கு அப்படி ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே அந்த ஷாப்பை விட்டு வெளியே வருவாரா. அந்த மாதிரி வெளியே வந்தோம். ஜொங்குக்கு பக்கத்துலேயே நம்ம சுகா வந்து நிற்கிறாரு. என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அந்த டீயா இந்த மாதிரிலாம் பண்ணுவான் நினச்சி கூட பார்க்கலடா அப்படிங்கிற மாதிரி சொல்வாரா. இந்த மாதிரி சொன்னால் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்கு கேட்க சொல்ல கம்பெனியில் வரும்ல ஜாக்கும் டீயாவுமே அந்த ஓனர் ஜொங்குக்கு இப்போ ஒர்க்கு கொடுத்து வச்சுட்ருக்காருல அந்த ஓனரை பயங்கரமாக திட்டி மிரட்டுறது, பனிஷ் பண்ணுறது, உன்னோட பிளேஸையே நாங்கள் ஒர்க் இல்லாதபடி பண்ணிடுவோம், அப்புறம் நீ ஜங்குக்கால் மணி இல்லாத பர்சன்ட் ஆயிடுவா அப்படி இப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக டீயா மிரட்டிட்டு இருந்துருப்பான். ஆனால் அந்த பர்சன்ட் கொஞ்சம் கூட அசரலை. உன்னால் முடிஞ்சிட பார்த்துக்கோ, சும்மா தேவையில்லாமல் கால் பண்ணி என்னை டென்ஷன் ஆக்காத, இன்னொரு டைம் கால் பண்ணினா என்ன மாதிரி உன்கிட்ட பேசுவேன்னு தெரியாதுங்கிற மாதிரி பயங்கரமாக அந்த ஓனர் நம்ம டீயாவையே பிடிச்சி திட்டிருப்பாரு. இந்த மாதிரி திட்டுன மூமெண்ட்டுக்கு
நம்ம தியாடா அந்த ஓனரை நம்ம சும்மா விடக்கூடாது, ஏதாவது பண்ணணும்டா அப்படிங்கிற மாதிரி செம்ம காண்டில் இந்த மாதிரி பேசுகிறது எல்லாத்தையும் சுகா கேட்டுட்டு ஒரு டென்ஷனில் அவன் தான் இந்த பிளேஸ்லேருந்து போயிட்டானே, தேவையில்லாமல் அவனையே ஃபாலோ பண்ணி ஏன் டார்ச்சர் பண்ணுறீங்கிற மாதிரி ஃப்ரெண்டுக்காக ஃபைட்டுக்கு போவாரா, இந்த மாதிரி ஃபைட்டுக்கு போகிற மூமெண்ட்டை டியா நோட் பண்ணிவிட்டு என்னடா அவனுக்கு சப்போர்ட்டுக்கு நீ வரியா, ஒழுங்கா போய் ஒர்க்கை பாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னால் நீங்கள் பண்ணுறதுலாம் ரொம்ப பெரிய தப்பு. அவன் இந்த பிளேஸில் இருக்க சொல்ல தான் அவனை பயங்கரமாக டார்ச்சர் பண்ணீங்க. அவன் நீங்கள் பண்ணுற டார்ச்சரை தாங்கிக்க முடியாமல் தானே இந்த பிளேஸ்லேருந்து வெளியே போனான். அப்போ நீயும் போ, உன் ஃப்ரெண்டுக்கு இவ்வளோ துட்டுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறல்ல, இந்த பிளேஸில் இருந்தால் நாங்கள் இந்த மாதிரி தான்டா பண்ணுவோம். டெய்லியுமே அவனை டார்ச்சர் பண்ண என்னென்ன ஒர்க் இருக்குங்கிறத தேடி தேடி கண்டுபிடிச்சி அவனை டார்ச்சர் பண்ணுவேன். உன்னால் என்ன பண்ண முடியுங்கிற மாதிரி சுகா கிட்ட தீயா பயங்கரமாக ஃபைட்டுக்கு வர மூமெண்ட்டும் அவனுக்கு சப்போர்ட்டாவா நீ பேசுகிற. அது மட்டும் இல்லை, நீ இங்கே நடக்கிற மூமெண்டெல்லாம் அவனுக்கு கால் பண்ணி சொல்லி இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்ருக்கியா நீ அப்படிங்கிற மாதிரி செம்மையை தீட்டிட்டு நீயும் உன் ஃப்ரெண்டு கூட போ, ஓகே? என்ன நீ இங்கே இருந்தீங்கன்னா இங்கே நடக்கிற மூமெண்ட் எல்லாம் ஜங்குக்கிட்ட சொல்லிடுவேன். உன்னை நானே ஃபயர் பண்ணி வெளியே அனுப்புகிறேங்கிற மாதிரி எப்படி ஜங்குக்காக ஃபைட் பண்ண போன சுகாவை ஏற்றியா இங்கே இருந்தால் நாங்கள் போடுற பிளானாட்டையும் கேட்டுட்டு போய் ஜங்குக்கிட்ட சொல்லியா நீ அப்படிங்கிற மாதிரி வேலையை விட்டே தூக்கி இருந்திருப்பா. அந்த மூமெண்ட் அப்படியே சுகா இப்போ இப்படி சொல்லுவாரா, இந்த மாதிரி பிளான் பண்ணுறியே தப்புங்கிற மாதிரி சொன்னதுக்காக ஃபயர் பண்ணிட்டாடா. அந்த ஜாக் என்னென்னா எதுவுமே பேசாமல் அப்படியே உட்காண்ட்ருந்தான் தெரியுமா. வர கோட்டுக்கு ஜாக்குக்கு தான் 4 பஞ்சை வைக்கணும் போல் திங்கிங் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், சாரிடா, எதுக்குடா சாரி, இன்றைக்கி உன் லைஃப்பில் ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்கா, நெக்ஸ்ட்டு வேறு ஏதாவது ஒரு பர்சன்ட்டாக ப்ராப்ளம் பண்ண தான் போடுறா. நெக்ஸ்ட்டு என்கிட்ட கூட அவள் ஃபைட் பண்ணதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால இப்போ அவள் என்னை ஃபயர் பண்ணது எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியல. அது மட்டும் இல்லை, அந்த பிளேஸில் ஒர்க் இல்லைன்னா நான் ஒர்க்கே இல்லாமல் போயிருமா, நான் இன்னொரு பிளேஸில் ஒர்க்கை தேடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சுகா அப்படியே நம்ம ஜங்குக்கிட்ட பேசினபடியே ஹவுஸுக்கு போகிறதுக்காக வந்துட்டு போகிறேன். அந்த மாதிரி வந்துட்டு இருந்தான். அந்த ரோட்டு ஓரத்தில் கேட்ட ஃபுட்டு இருக்குது. அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு சரி அந்த ஃபுட்டை வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக்கு டேக்காக அந்த ஃபுட்டை வாங்க போவார். இந்த மாதிரி வாங்க போனோம். நம்ம ஜங்குக்கிட்ட அந்த ஃபுட்டு வாங்குற அளவுக்கு இப்போ மணி இல்லை. இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு என்ன வேற ஆசையாக கேட்டுட்டானே, மணி வேற கம்மியாக இருக்கேங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு இந்த மாதிரி நோட் பண்ணிகிட்டு இருக்கட்டும். பக்கத்துலேயே இருந்து சுகா நோட் பண்ணிவிட்டு சுகா அப்படியே அவரோட மணியை கொடுத்து அந்த ஃபுட்டை வாங்குறாரு. இந்த மாதிரி வாங்கினா ஜங்குக்கு அப்படி சுகாவை நோட் பண்ணா, என்னட்டுக்கு இந்த மாதிரி பார்த்துட்ருக்கடா, வாப்பலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஆனால் சுகா நான் இந்த மணியை வேணால் நான் பிறவை தந்துருதானே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. டேய், நீ என்னோடய ஃப்ரெண்டுடா, இதெல்லாம் திருப்பி தரேனுங்கிற, நான் ஒன்றும் டேக் பேசன் கிடையாதுண்ணே, நம்ம 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீ இதை யாருக்காக வாங்கிட்டு போகிற, என்னோடய பிரதருக்காக வாங்கிட்டு போகிறேன். அவன் ப்ரெக்னெண்ட்டான மூமெண்ட்டில் உன்ட்ட இதை கேட்டிருக்கான் ஆசைப்பட்டு, உனக்கு அதை வாங்கிட்டு போகணுன்னு திங்கிங், மணி கம்மியாக இருக்குது, இதெல்லாம் ஒரு ப்ராப்ளமா? இதெல்லாம் ஒரு ப்ராப்ளம் இல்லை, தேங்க்ஸ் சொல்கிறேன், மணியை திருப்பி தரேன்னு ஏதாவது பேசி என்னை தேர்ட் பர்சன் மாதிரி ட்ரீட் பண்ணாத. நான் உன்னோட ஃப்ரெண்ட். அப்புறம் இப்போ நான் டேயோட ஹயாங், அதனால இந்த மாதிரிலாம் திங்க் பண்ணாதேங்கிற மாதிரி அந்த ஃபுட்டை அப்படியே ஜொங்கு கூட பைக்கில் வைப்பாரா. அந்த மாதிரி வச்சோம். நம்ம ஜொங்குக்கு அப்படியே சுகாவை டைட்டாக ஹாக் பண்ணபடி ரொம்ப தேங்க்ஸ்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அந்த மாதிரி சொன்னேன். ஃப்ரெண்டுக்குள்ளே தேங்க்ஸ் சொல்லக்கூடாதுன்னு இப்போ நானே சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சுகா திட்டிட்டு சரி போ, நீ உனக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பான், நான் என்னோடய ஒர்க்குக்காக வெளியே போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சுகா அப்படி அங்கேருந்து போனேன். நம்ம ஜங்குக்குமே நேராக ஹவுஸுக்கு வருவார். அந்த மாதிரி ஹவுஸ்க்குண்டா இப்போ பெட்ரூமில் தான் நம்ம வந்து ஜங்குக்காகவே வெயிட் பண்ணிகிட்டு இருக்க மூமெண்ட்டும் ஜங்குக்கு அந்த ஃபுட்டோட வர மூமெண்ட்டை பார்த்துட்டு செம ஹாப்பியாகி, ஜங்குக்கு நான் கேட்டதை வாங்கிட்டு வந்தீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த ஃபுட்டை அப்படியே ஓப்பன் பண்ணி நம்ம ஜங்குக்கிட்டே பக்கத்தில் உட்காந்து ஃபீட் பண்ணி விடுவாரோ. அந்த மாதிரி ஃபீட் பண்ணி விட்டோம். நம்ம டைமே அந்த ஃபுட்டை எல்லாத்தையுமே சாப்பிட்றாரு. இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தோம். இங்கே டைம் ஸ்கிப் ஆகி ஜங்குக் நெக்ஸ்ட்டு ஒர்க்குக்கெலாம் போக ஆரம்பிப்பார். வந்து இன்றைக்கி ஹவுஸ்லேருந்து மாலுக்கு திங்ஸ் வாங்க ஜிமினா கூட சேர்ந்து மாலுக்கு வந்துருக்காங்க. இந்த மாதிரி மாலுக்கு வந்து திங்ஸ் வாங்கிட்டு இருப்பாங்களா. இந்த மாதிரி திங்ஸ் வாங்கிட்டு அப்படியே நம்ம ஜிமினா கூட சேர்ந்து பேசிக்கிட்டே வெளியே வருவாரா. இந்த மாதிரி வெளியே வந்தால் அந்த பிளேஸில் ஒரு ஓல்டு மேனை வந்து ஒரு கார் லைட்டாக இடிக்கிற மூமெண்ட்டுக்கு அந்த பர்சன்ட்டுக்கு லைட்டாக அடிபட்டு கீழே விழுற மூமெண்ட்டை பார்த்துட்டு வீமின் 2 பேருமே ஷாக் ஆகுவாங்களா. அந்த மாதிரி ஷாக் ஆனால் வீமின் 2 பேருமே அந்த பர்சன்ட்டை நேராக ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டு
கூப்பிட்டு போகிறாங்க. இந்த மாதிரி கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் அந்த பர்சன்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்ருக்கோம். இந்தமாதிரி ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருந்தால் யார் இந்த பர்சன்ட்டுக்கு அதோட சன்னா டாக்டரா யார் இந்த பர்சன்ட்டோட ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருங்கிற மாதிரி வீமின்கிட்ட வந்து கேட்டேன். வீமினுக்கு என்ன சொல்லனே தெரியாமல் நான் அவரோட சன் தான் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி சொல்லுவாரா இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு எப்போதுல இருந்துடா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினை ஷாக்காக வரா இந்த மாதிரி ஷாக்கானோம். நீங்கள் சன் தானே, அப்போ இந்த பேப்பரில் சைன் பண்ணுங்கள், அவருக்கு லைட்டாக ஒரு சின்ன சர்ஜரி பண்ண வேண்டியது இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். இதை கேட்டு நம்மகிட்டே ஷாக் ஆகி என்ன லைட்டாக சர்ஜரி வேறு பண்ணணுமா? ஆமாம், லைட்டாக அந்த ஆக்சிடென்ட் பண்ண மூமெண்ட்டில் ஹெட்டில் அடிபட்டுருக்குது, அதுக்குடா சைன் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் டேயுமே கொஞ்சம் கூட யோசிக்காமல் கிம் டேயாங் ஜான் டேயாங் அப்படிங்கிற மாதிரி எழுதி முடிச்சிட்டாரு. இந்த மாதிரி எழுதிட்டு அப்படியே அந்த பிளேஸில் வெளியே நிற்பாரா இந்த மாதிரி நின்னோம். இப்போ அந்த பிளேஸில் அந்த பர்சன்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட், அந்த ஓல்டு மேனுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்ருக்கும். இந்த மாதிரி நடந்துகிட்டு இருந்தால் அந்த பர்சன்ட்டோட மொபைல்லாம் கிடச்சிருக்கும்ல, அதை வச்சு அதில் இருக்க ஒரு நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட ஃபேமிலி மெம்பரில் தான் இது யாருன்னு எனக்கு தெரியல, ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கோம், ஹாஸ்பிட்டலுக்கு வர முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஜிமின் அந்த மாதிரி பேசுகிறதெல்லாம் கேட்டு நீங்கள் அந்த பிளேஸில் இருங்க, நாங்கள் அங்கே வந்துருந்தோங்கிற மாதிரி அந்த பர்சன்ட், அந்த ஓல்டு மேனோட ஃபேமிலி மெம்பர்ஸில் 2 பர்சன்ஸ் நேராக ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்களா இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோம். இப்போ நைட்டு ஈவினிங் பர்ச்சேஸ் பண்ண போனால் நம்ம வீமின் இந்த ஆக்சிடென்ட் மூமெண்ட்டில் நேராக ஹவுஸுக்கு வரதை விட்டுவிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருக்க அந்த மூமெண்ட்டுக்கும் இன்னும் ஹவுஸுக்கு வர அந்த மூமெண்ட்டை ஒர்க்கு முடிஞ்சு வர நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணிவிட்டு ரூமில் இல்லையே எங்கே போனான் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் அவன் ஜிமினா கூட பர்ச்சேஸ் பண்ண போகிறேன் மாலுக்கு போகிறேன்ட்டு வெளியே போனான்டா. எப்போ? ஈவினிங் ஒரு 3 o'clock 4 o'clock போல் இங்கே 2 கிளம்புனா. அவன் நைட்டு 9 o'clock தாண்டிடுச்சு, இன்னும் வரல, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கோவமாக மோம பிடிச்சி திட்டிட்டு நம்ம ஜொங்கு அப்படியே ஹவுஸுக்கு வெளியே வந்து பைக்கை எடுத்தபடியே டேக்கு கால் பண்ணுறாரு. இந்த மாதிரி கால் பண்ணோம். அந்த கால் ஃபஸ்ட்டில் நம்ம டேக்கு ரீச் ஆனாலும் நம்ம வந்து அதை எடுக்க மாட்டேங்கிறாரு. இந்த மாதிரி எடுக்காமல் இருக்கிற மூமெண்ட்டுக்கு ஜிமினா நோட் பண்ணிவிட்டு உன்னோட மொபைலில் கால் வருது பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். அப்புறம் தான் நம்பரை நோட் பண்ணிவிட்டு ஜொங்கு கால் பண்ணுறதை பார்த்து ஓ ஷிட் போச்சு டீக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே நம்மட்டு ஷாக்கில் அந்த காலை பிக் பண்ணுவாரா, எங்கடா இருக்க நீ, எங்கே இருக்கிற அப்படிங்கிற மாதிரி கோவமாக நம்ம ஜொங்கு திட்டுனா இந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொன்னால் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன்னு சொன்ன உடனே கட் பண்ணிட்டாரு. ஏன் போனேன் எதுக்கு போனேன்னுலாம் ரீசன் கேட்கல, உடனே காலை கட் பண்ணிவிட்டு நேராக ஹாஸ்பிட்டலுக்கு தான் வருவாரா. இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு வந்தா ஜிமினா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா, ஜொங்குக்கு செம கோவமாக வந்த மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம ஜொங்குக்கு உள்ளே என்ட்ராகி வாடுற மூமெண்ட்டை பட்டுட்டு செமைய பயந்தபடி ஜிமினாவோட ஹேண்ட்ஸை கிரிப்பை பிடிச்சபடி நிற்கிற டேயோட ஹேண்ட்ஸை ஜிமினாவோட ஹேண்ட்ஸ்லேருந்து மூவ் ஆன் பண்ணி டேயோட ஹேண்ட்ஸை கிரிப்பை பிடிச்சபடி பக்கத்தில் இருக்க வாலில் லாக் பண்ணபடி இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க நீ? ஷாப்பிங் மாலுக்கு தானே போனேன், ஹாஸ்பிட்டலில் இவ்வளோ நேரம் வரைக்கும் என்ன பண்ணிகிட்ருக்க, என்னடா பண்ணுற, என்ன பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி கோவமாக மிரட்டு வர. அந்த மாதிரி மிரட்டுனோம். ஏன் ஜொங்குக்கு டென்ஷன் ஆகிட்ருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை ஜொங்குக்கு, இந்த பிளேஸில் நாங்கள் மாலை விட்டு வர சொல்லங்கிற மாதிரி அங்கே நடந்த மூமெண்ட் எல்லாத்தையும் சொல்லி நான் சேவ் பண்ணி இங்கே கொண்டு வந்து அட்மிட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸில் யாருமே இங்கே வரலைங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி சொல்கிறத கேட்டு நம்ம ஜொங்குக்கு தான் அவங்க வராங்க வராமல் போடுறாங்க, நீ முதல்ல ஹவுஸுக்கு வா, டயட்டுக்கு டைம் ஃபுட் எடுக்கணும் மெடிசன் எடுக்கணும் எனக்கு தெரியாது, இந்த மாதிரியாக இருப்பேனுங்கிற மாதிரி செம்ம கோவமாக திட்டிட்டு டேயோட ஆன்சர் பிடிச்சி எழுத்தா ஜொங்குக் கோவப்படாதீங்க ஜொங்குக், நான் தான் சன்னுன்னு சொல்லி சைன் பண்ணி கொடுத்துருக்கேன், இந்த மாதிரிலாம் இழுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். இதை கேட்டு இன்னும் காண்டாகி யாரை கேட்டு முதல்ல நீ சைனை பண்ண, சன்னா அவனுக்கு நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இன்னும் பயங்கரமாக நம்ம டீயை பிடிச்சி டீ பாரா இந்த மாதிரி திட்டேன். ஏன் ஜொங்குக்கு இந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் என்கிட்ட ஹாஷாகவே நடந்துக்கிறீங்க, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸில் யாராவது ஒரு பர்சன்ட் வந்துட்டுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து போகலாமே அப்படிங்கிற மாதிரி க்ரை பண்ணுவாரா. அந்த மாதிரி க்ரை பண்ணால் அப்படி லைட்டாக பக்கத்தில் இருக்க சேரில் உட்கார வச்சுட்டு டீரெல்லாம் வெயிட் பண்ணிவிட்டு அந்த பர்சன்ட் எப்போட்டா வருவாங்களாம் அப்படிங்கிற மாதிரி ஜிமினை பாட்டு திரும்ப வர. அந்த மாதிரி திரும்பினா பாவண்டாயா மச்சான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு வந்துட்டுருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி ஜிமினா சொல்லுவாரா. இந்த மாதிரி சொன்னால் நம்ம டொங்குக்கு செம்ம காண்டிலேயே அந்த காடிற வீட்டில் ஏதோ அவர் ஒய்ஃபுக்கு தான் பேபி போட்டாக போகிற மாதிரியும் அந்த டென்ஷனில் நடக்கிற மாதிரியும் அங்கிட்ட இங்கிட்டும் நம்ம ஜொங்குக்கு நடந்துக்கிட்டு இருப்பாரா. இந்த மாதிரி நடந்துகிட்டு இருந்தா நம்ம ஜிமினாடம் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு ஏண்டா மச்சான் உனக்கு ஏதாவது பேபி போட்டாகுதா என்ன,
உனக்கு எடு பேபி போட் ஆகிற மாதிரியும் அந்த டென்ஷனில் உனக்கும் பேபிக்கு எந்த ஆக போகிற மாதிரியும் அங்கிட்ட இங்கிட்ட நடந்துக்கிட்டு இருக்கான் உன் ஹஸ்பண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், சும்மா இருட்ட ஏதோ அங்கிட்டு இங்கிட்டு கோவத்தில் நடக்கிறானே நினச்சி திங்க் பண்ணி ஃப்ரீ பண்ணி விடு. இல்லாட்டி வா இப்போவே எழுந்து போவோம் டைம் ஆயிடுச்சுங்கிற மாரி திட்டுவாருடா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இந்த மாதிரி அங்கிட்ட இங்கிட்டும் நடந்துக்கிட்டு இருக்க மூமெண்ட்டை நம்ம வீமி நோட் பண்ணிகிட்டே இருந்தோம். சொன்ன மாதிரி தான் டைம் ரொம்ப மூவ் ஆனதை பார்த்துட்டு நம்ம ஜொங்குக்கு பொறுமை இழந்து வேகமாக வந்து டீயோட ஹேண்ட்ஸை கிரிப்பை பிடிச்சிட்டு நீ இங்கே இருந்த அந்த ஆளுக்கு ஒர்க் பண்ணது வரைக்கும் போடும் மண்டல வா போகலாம் அப்படிங்கிற மாதிரி டீயோட ஹேண்ட்ஸை பிடிச்சி ஃபோர்ஸ்ஃபுல்லாக இழுக்கிறாரு. ஜொங்குக் வாயை மூடு, இதுக்கு மேலே எதையும் பேசக்கூடாது. நான் வந்தே 1 ஹவர் ஆயிடுச்சு, இன்னும் இங்கே வரல. அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பக்கம் இந்த பிளேஸில் விட்டுட்டல, அவங்க பார்த்துப்பாங்க, முதல்ல நீ வா அப்படிங்கிற மாதிரி டேயை பிடிச்சி இழுக்கிற மூமெண்ட்டுக்கு கரெக்டாக அதே பிளேஸுக்கு அந்த 2 மெம்பர்ஸுமே அப்படியே அந்த ஓல்டு மேனோட ஒய்ஃபும் அந்த பர்சன்ட்டோட கார் டிரைவரும் இவங்க 2 பேருமே கரெக்டாக அந்த பிளேஸ்க்கு என்ட்ரு ஆகுறாங்க. இந்த மாதிரி என்ட்ரு ஆகி அந்த டோர் நம்பர் சொல்லியிருப்பார்ல நம்மகிட்ட, அந்த டோர் நம்பர் கிட்ட வந்து நின்றுட்டு நம்ம வீமினியும் நம்ம ஜொங்குக்கையும் நோட் பண்ணிவிட்டு நீங்கள் தான் எனக்கு கால் பண்ணிங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்களா. அந்த மாதிரி கேட்டேன். ஆமாம் நாங்கள் தான் கால் பண்ணோம், உங்களோட ஹஸ்பண்டாடு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது கேட்டு உள்ள ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிருச்சு, அவர் சேஃபாக தான் இருக்காங்களா, நீங்கள் கொஞ்சம் சேஃபாக பார்த்துக்கோங்க, நான் ஹவுஸுக்கு போகிறேங்கிற மாதிரி அந்த ஆண்டிக்கிட்ட நம்மகிட்ட இந்த மாதிரி சாஃப்டாக பேசிக்கிட்டே இருப்பார். அந்த மாதிரி பேசிக்கிட்டே இருந்தோம். போடும் போடும் நீ பேசுனது வரைக்கும் போடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட இப்போ ஹோல்ட் பண்ணபடி அங்கே 2 பிடிச்சி இழுத்துட்டு போகிறாரு. ஜொங்குக்கு நான் பேசிட்டு தானே இருக்கிறேன், ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி டே நோட் பண்ணால் போடும் அண்டா அவங்கள பாட்டுக்கு அவங்க வைஃப் பண்ணிட்டாங்கல்ல, நீ வா அங்கேருந்து கிளம்புனுங்கிற மாதிரி டேயை பிடிச்சி இந்த மாதிரி ஃபோர்ஸ்ஃபுல்லாக கூட்டிகிட்டு போகிற மூமெண்ட்டை ஜிம்மி நான் நோட் பண்ணிவிட்டு இந்த சுகாவெல்லாம் இந்த மாதிரி ப்ளே பண்ண கொஞ்சம் கூட நம்ம அலோவ் பண்ண விட்டுறவே கூடாது. இப்படிலாம் ப்ளே பண்ணால் பிறகு நம்மளும் டேயை பண்ணிட்டா கதறிக்கிட்டே போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயை ஃபாலோ பண்ணபடி நம்ம ஜிம்மினா ஒரு வாரம் அந்த மாதிரி வந்தோம். இப்போ நம்ம டே தான் ஜொங்கு ஜிமினாவே என் கூட தான் வந்தான் அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணுவோம். இல்லை நீங்கள் டே அங்கே கூட்டிகிட்டு போங்க, நான் சுகாவுக்கு ஆல்ரெடி கால் பண்ணிட்டேன், சுகா அங்கே வந்துட்டுருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டே அங்கேருந்து நம்ம ஜொங்கு கூட்டிகிட்டு போயிடுவார். இந்த மாதிரி கூட்டிகிட்டு போனோம். அதே பிளேஸ்க்கு சுகா என்ற ஜிமினா அங்கேருந்து கூட்டிகிட்டு போவாரா அந்த மாதிரி கூட்டிகிட்டு போனோம். இங்கே டைம் ஸ்கிப் ஆகி இப்போ அப்படியே அந்த 1 மந்த் லீவுமே எண்ட் ஆகிரும். இப்போ நம்ம டேயோட டமாக்ஸில் 3 மந்த் பேபி இருக்குது. 3 மந்த் பேபியோட நம்ம டே வந்து ஜொங்குக்கோட மாம் கூட சேர்ந்து செக்கப்புக்காக அதே ஹாஸ்பிட்டலுக்கு வருவார். இந்த மாதிரி அதே ஹாஸ்பிட்டலுக்கு வந்து செக்கப்புக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாரா. அந்த மாதிரி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த பிளேஸில் அதே ஓல்டு மேனும் அந்த லேடியுமே செக்கப் அவங்களும் செக்கப் பண்ணதுக்கு நார்மல் செக்கப் பண்ணதுக்கு வந்திருப்பாங்க. இந்த மாதிரி வந்துருந்தேன். இந்த மாதிரி உட்காந்துருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு அன்றைக்கி நம்ம தானே சேவ் பண்ணானுங்கிற மாதிரி திங்க் பண்ணி கரெக்டாக பக்கத்தில் வந்துட்டு நீ ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்க, உனக்கு தேங்க்ஸே எங்களால் பண்ண முடியாமல் போயிடுச்சு அப்படி இப்படிங்கிற மாதிரி டேட்டை வந்து பேசுவாங்களா. அந்த மாதிரி பேசினோம். வந்து அதுக்கப்புறம் தான் அந்த ஓல்டு மேனை நோட் பண்ணிவிட்டு சேவ் பண்ண மூமெண்ட்டு திங்க் ஆகி அப்படியே அந்த 2 பர்சன்ஸ் ஓல்டு மேன் அண்ட் ஆன்ட்டி அங்கிள் சொல்கிறேன். ஆன்ட்டி அங்கிள்கிட்ட நல்லா சிரித்து பேசுகிறாரு. இப்போ உங்களுக்கு பரவாயில்லையா அப்படி இப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டே இருந்தேன். அவங்க 2 பேருக்குமே சன் கிடையாது, அதோட அவங்களுக்கு பேபிஸ் எதுவுமே கிடையாது. ஆனால் அவங்க வந்து ஒரு பிஸ்னஸ் மேன் டாப் 10 பொசிஷனில் ஒரு பிளேஸில் இருப்பாங்க. இந்த மாதிரி இருந்தேன். தனக்கு சன்னே கிடையாதுன்னு இருக்கிற அந்த ஃபீல், தனக்கு பேபிஸே கிடையாதுன்னு இருக்கிற அந்த ஃபீலுக்கு தாண்டா அவங்களோட சன்னுங்கிற மாதிரி சொல்லிட்டு சைன் பண்ணி அந்த ஆப்ரேஷன் பண்ணதுக்கு ஹோல் ஒர்க்கே பண்ணியிருப்பார்ல, அந்த மூமெண்ட்டுக்கு அந்த ஆன்ட்டிக்கு நம்ம மேலே லைட்டாக ஒரு ஃபீல் ஆகிரும். இந்த மாதிரி ஃபீல் ஆனால் கிட்ட வந்து ரொம்ப க்ளோஸாக பேசிகிட்டு இருக்க அந்த மூமெண்ட்டும் வந்து செக்கப்புக்கு டாக்டர் கூப்பிடுவாங்களா. இந்த மாதிரி கூப்பிட்டா அப்படியே சரி ஆன்ட்டி நான் செக்கப் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி அப்படியே உள்ளே என்ட்ராகிற அந்த மூமெண்ட்டுக்கு ஜொங்கு கூட மாமா நோட் பண்ணிவிட்டு உங்களோட சன்னா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் நம்ம ஜொங்கு கூட மாமா வந்து ஆமாம் என்னோட சன் மாதிரி தான், என்னோட சன்னுக்கும் அவனுக்கும் மேரேஜ் ஆகிருக்குங்கிற மாதிரி எல்லாத்தையுமே ஜொங்கு கூட மாமா இப்படி பேசிக்கிட்டே இருப்பாங்களா. செக்கப்புக்கு வந்து அந்த அங்கிள் ஆன்ட்டியுமே செக்கப் கூட பண்ணாமல் டேக்காகவே வெயிட் பண்ணிட்டு இருந்தாட்டே எல்லா செக்கப்பையும் முடிச்சுட்டு அப்படியே ஸ்மைல் பண்ணப்படியே வெளியே வருவாரா. அந்த மாதிரி வெளியே வந்து செம ஹாப்பியாகி பேபி ரொம்ப ஹெல்த்தாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஜொங்கு கூட மாமா நோட் பண்ணபடி பேசினா டேயை நோட் பண்ணிவிட்டு டேயா நீ எங்கள் கூட கொஞ்சம் ஃபுட் சாப்பிட்றதுக்கு ஒரு ஹோட்டலுக்கு வரியா
உனக்கு டேங்க் பண்ணுற விதமாக ஃபுட் கொடுக்க திங்க் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி எங்கள் கூட கொஞ்சம் டயத்தை ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஹோட்டலில் சாப்பிட வரியா அப்படிங்கிற மாதிரி டேட் இந்த மாதிரி பேசுகிறத கேட்டு ஜங்கு கூட மாமா நம்மகிட்டே நோட் பண்ணான். சரி ஓகே, அவங்க இவ்வளோ தூரத்துக்கு கேட்குறாங்கல்ல அப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்கு கூட மாமு நம்மகிட்டே ஏன் அந்த 2 பர்சன்ஸ் இவங்க எல்லாருமே அந்த ஹோட்டலுக்கு வராங்க. ஹோட்டலில் வந்து ஃபுட்டை சாப்பிட்றாங்க. டேக்கு பிடிச்ச மாதிரி ஃபுட்டை அந்த அங்கிள் ஆண்டியுமே வாங்கி கொடுப்பாங்களா. டேயுமே அதை ரசித்து ருசித்து அழகாக சாப்பிட்றாரு. இந்த மாதிரி சாப்பிட்ற மூமெண்ட்டை அந்த அங்கிள் ஆண்டி நோட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களா. இந்த மாதிரி நோட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இப்போ அந்த பிளேஸில் அந்த அங்கிள் ஆண்டிக்கு கார் ட்ரைவ் பண்ணுற டிரைவர் இருப்பாங்களே, அவன் கரெக்டாக என்ட்ராகி உங்களை பார்க்க பர்சனல் செக்யூரிட்டி வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இப்போ அந்த பர்சன் கரெக்டாக அந்த ஓல்டு மேனுக்கிட்ட வந்துட்டு, நீங்கள் இன்றைக்கி செக்கப் முடிச்சுட்டு கம்பெனிக்கு தானே வரேன்னு சொன்னீங்க, உங்களுக்காக நாங்கள் கம்பெனிலே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், இன்றைக்கி மீட்டிங்கே பிரேக் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அவரோட அந்த பர்சன்டோட கம்பெனி நேமை சொல்லி, இன்றைக்கி மீட்டிங் பிரேக் ஆயிடுச்சு, ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க, இன்றைக்கி அந்த பிளேஸ்க்கு மீட்டிங் அட்டன் பண்ண வேண்டிய பர்சன்ஸ் எல்லாம் ஃபைட் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், தேவையில்லாமல் டென்ஷனாக கேட்டேன். நான் நெக்ஸ்ட் டே வந்து அவங்க எல்லாருக்கிட்டையுமே ஃபர்கிவ் கேட்டிருந்தேன். எனக்கு இன்றைக்கி இந்த டே ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு மீட்டிங் இருந்துச்சு, அந்த மீட்டிங்கை தான் நான் இப்போ அட்டன் பண்ணிகிட்ருக்கேங்கிற மாதிரி அந்த பர்சன்ட்டே நோட் பண்ணாட்டே இந்த மாதிரி பர்சனல் செக்யூரிட்டியும் அந்த அங்கிளும் பேசிகிட்டு இருக்க அந்த மூமெண்ட்டெல்லாம் நோட் பண்ணிகிட்டு இருப்பார். அந்த மாதிரி நோட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கிள் அப்படி ஹேண்ட்ஸ் வாஷ் பண்ண போகிற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு டேயுமே இப்படி அங்கிளை ஃபாலோ பண்ணபடி கரெக்டாக வந்து ஹேண்ட்ஸை வாஷ் பண்ண வர அந்த மாதிரி வாஷ் பண்ணேன். இப்போ நம்ம டேடாம் அந்த அங்கிளை நோட் பண்ணிவிட்டு, அங்கிள் நீங்கள் பிஸ்னஸ் மேனா அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. அந்த மாதிரி கேட்டால் ஆமாம், நான் ஒரு பிஸ்னஸ் மேன், என்னோடய கம்பெனி நேம்ங்கிற மாதிரி அவரோட கம்பெனி நேமை சொல்கிறாரு. இந்த மாதிரி சொல்கிறத கேட்டு இது டாப் 10 பிஸ்னஸ் மேனில் ஒரு கம்பெனியில் அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணிவிட்டு ஜங்குக் ஒர்க் பண்ணுற பிளேஸும் அதே மாதிரி ஒரு பிளேஸில் உள்ள ஒரு கம்பெனி தான். இப்போ நம்ம ஜங்குக் வேறு பார்ட் டைம் ஜாப் ஆட்டோமேட் தானே கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுறாரு. அந்த மூமெண்ட்டெல்லாம் நோட் பண்ணிவிட்டு அங்கிள் சொல்கிறா, நான் உங்ககிட்ட ஒரு குட்டியாக ஒரு ஹெல்ப் கேட்குறேன், எனக்காக அந்த ஹெல்ப்பை மட்டும் பண்ணுவீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஹெல்ப்பா, என்னை இந்த பிளேஸில் உயிரோட கொண்டு வந்து விட்டதே நீ தான். அன்னைக்கு மட்டும் நீங்கள் கரெக்டான டயத்தில் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து எனக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கட்ட நான் அந்த பிளேஸில் இருக்க மாட்டேன். என்னோடய ஒய்ஃபு பிறகு சிங்கிளாக இந்த வேர்ல்டில் இருந்திருப்பா. என்ன ஹெல்ப்லாம் கேட்காத, நீ சொல்லு, நான் கண்டிப்பாக செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நம்ம டேயுமே இந்த மாதிரி ஒரு ஃபைட் ஆகி அந்த ஃபைட்டில் என்னால் ஃபைட் பண்ணி என்னோடய ஹஸ்பண்டுக்கு ஒர்க்கு போயிடுச்சு. அவர் எனக்காக கஷ்டப்பட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு ஃபுட் ஷாப்பில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அந்த மூமெண்ட் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி கில்ட்டியாக ஃபீல் ஆகுது. என்னோடய ஜங்குக் என்னோடய ஹஸ்பண்ட் நல்லாவே ஒர்க் பண்ணுவார். அவர் நிறைய டெண்டருக்கு நிறைய ஹெல்ப்லாம் பண்ணியிருக்காரு. என்னோடய ஹஸ்பண்டுக்கு உங்கள் கம்பெனியில் குட்டியாக ஏதாவது ஒரு ஒர்க் மட்டும் இப்போ கொடுப்பீங்களா? நீங்கள் குட்டியாக ஏதாவது ஒரு ஜாப் கொடுத்தாலே போதும், அவரோட டேலண்ட்டை பார்த்து நீங்கள் அதுக்கப்புறம் அவரோட ஒர்க் பண்ணுற பொசிஷனை நீங்களே மூவ் ஆன் பண்ணுவீங்க. ப்ளீஸ் அங்கிள், எனக்காக இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்களேன். என்னோட ஹஸ்பண்டுக்காக உங்கள் பிளேஸில் ஒரு ஒர்க் மட்டும் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது கேட்டு இந்த மாதிரி டீ ரேஸில் பேசுகிற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு லைட்டாக ஹக் பண்ணபடி தேவையில்லாமல் க்ரை பண்ணாத டேயா, நீ எனக்கு சன்னுன்னு சைன் பண்ணுற அந்த வேர்டுக்கே நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். நீ என்கிட்ட இந்த மாதிரி கேட்க சொல்ல நான் முடியாதுன்னு வேணாம். நெக்ஸ்ட் டே இந்தா அப்படிங்கிற மாதிரி அந்த கம்பெனியோட கார்டை கொடுத்து அட்ரஸை கொடுத்து இந்த பிளேஸ்க்கு கொஞ்சம் ஜங்குக்க அவனோட ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு என்னை வந்து பார்க்க சொல்லு. கண்டிப்பாக உன்னோட ஹஸ்பண்டுக்கு ஒர்க் அங்கே இருக்கும். நீ தேவையில்லாமல் டென்ஷன் ஆகாத. அப்புறம் அங்கிள்ல நீ என்னை கூப்பிடக்கூடாது. என்னை நீ எப்போ பார்த்தாலும் சரி டேடுன்னு தான் கூப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி கிட்ட இந்த அங்கிள் இந்த மாதிரி பேசுகிறத கேட்டும் ரொம்ப தேங்க்ஸ் டேட் அப்படிங்கிற மாதிரி சொல்வாரா. அந்த மாதிரி சொன்னால் கண்டிப்பாக உன்னோட ஹஸ்பண்டுக்கு ஒர்க் இருக்குது, நீ தேவையில்லாமல் டென்ஷன் ஆகாத. பேபியை டொமக்ஸில் வச்சுருக்க, நீ எவ்வளோ ஹாப்பியாக இருக்கியோ அதே மாதிரி தான் பேபி ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். உன்னோட ஃபேஸில் சேட் ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்தால் இந்த மாதிரி அந்த கார்டை வாங்கின ஹாப்பினஸ் இருக்கு கரெக்டாக ஹவுஸுக்கு வரா. அந்த மாதிரி வந்தால் இப்போ நைட்டு பெட்ரூமில் அந்த கார்டை ஹேண்ட்ஸில் வச்சபடியே நம்மகிட்டே இருக்கிற மூமெண்ட்டை ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு என்ன புதுசாக பேபி ஹேண்ட்ஸில் வச்சுருக்குங்கிற மாதிரி டக்குன்னு அதை பிடுங்கி நோட் பண்ணி பார்ப்பாரு. அந்த மாதிரி நோட் பண்ணால் ஜங்குக் இது இந்த மாதிரி ஒரு கம்பெனி அப்படிங்கிற மாதிரி கம்பெனியோட நேம்லாம் சொல்லி அந்த பிளேஸில் நான் அந்த பர்சன்ட்கிட்ட உங்களுக்காக ஒர்க்கு கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்வாரா. இப்படி சொல்கிறத கேட்டு நம்ம ஜங்குக் காண்டாக்கி அப்படியே டேயை பார்த்து முறைக்கிறாரு. இந்த மாதிரி முறைச்சா இப்போ நான் என்ன பண்ணேன்னு சொல்லிக்கிட்டு என்னை பார்த்து இந்த மாதிரி முறைக்கிறீங்க ஜங்குக், உங்களுக்காக இந்த பிளேஸில் நான் ஒர்க்கு தான்
ஒர்க்கு தான் நான் கேட்டு வச்சுருக்கேன். கண்டிப்பாக அவர் உங்களுக்காக ஒர்க் எடுத்துப்பாராம் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறத கேட்டு நம்ம ஜங்குக் காண்டாக்கி போட்டு திட்டுற மாதிரி திட்ட ஆரம்பிச்சிடுவார். உன்னை இந்த மாதிரிலாம் ஒவ்வொருத்தட்டையாக போய் கெஞ்ச சொன்னேனா, ஏன் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க, எதுக்கு இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்க, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா அப்படிங்கிற மாதிரி எனக்காக நீ எடுக்க ஒவ்வொரு பர்சன்ட்டையாக கெஞ்சிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கோவமாக ஹார்ஷாக திட்டுற மூமெண்ட்டுக்கு நம்மகிட்டே அப்படியே பொறுமை எழுந்து வந்து இப்படி காட்டு கற்று கட்டி பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்கேன். ஜொங்குக்கு வந்து டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு, ஏன் ஜொங்குக்கு இந்த அளவுக்கு என்னை திட்டுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. அந்த மாதிரி சொன்னால் நம்ம ஜொங்குக்கிட்ட திட்டுற வரைக்கும் திட்டிட்டு அப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி, ஏன்டா நான் சொல்கிறத புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற, என்னோடய ப்ராப்ளத்தை நான் பார்த்துப்பேன்டா, நீ ஏன்டா இந்த மாதிரி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். ப்ளீஸ் ஜங்குக், ப்ளீஸ், அந்த பர்சன்ட் நான் அன்றைக்கி சேவ் பண்ண பர்சன்ட் தான். அவரோட கம்பெனி ரன் பண்ணுற ஒரு பர்சன்ட் எனக்கு அந்த பிளேஸில் ஃபுட்டு சாப்பிட சொல்ல தான் தெரிஞ்சிச்சு. எது அந்த பர்சன்ஸ் கூட சேர்ந்து நீ ஃபுட்டு வேறு சாப்பிட போனியா, நான் சிங்கிளாலாம் போகல, மாம் கூட தான் சேர்ந்து போனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், எங்கள் பாருட்டு என்னோடய ப்ராப்ளத்தை எனக்கு பாட்டுக்கு தெரியும், என்ன திங்க் பண்ணி நீ எந்த ஒரு பர்சன்ஸ்கிட்டையும் பேசக்கூடாது, கெஞ்சக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ப்ளீஸ் ஜங்குக், டென்ஷன் ஆக்காதீங்க, என்னால் தான் நீங்கள் அன்றைக்கி அந்த பிளேஸில் உங்கள் ஒர்க்கே பிரேக் பண்ண வேண்டியதாக போச்சு. அந்த கில்ட்டியை நான் ஃபுல்ஃபில் பண்ண நினைக்கிறேன். எனக்காக இந்த பிளேஸ்க்கு ஒர்க்கு கேட்க போங்களேன், இன்டர்வியூ அட்டன் பண்ண போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த மாதிரி பேசுகிறதெல்லாம் கேட்டு சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக்கும் ஓகே பண்ணுவாரா. இந்த மாதிரி ஓகே பண்ணால் நம்ம சுகா கிட்ட கால் பண்ணி அந்த கம்பெனிலேருந்து இந்த மாதிரி ஒர்க்குக்காக இன்டர்வியூ போக சொல்லியிருக்கான், இன்டர்வியூ போகலாம்ல அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ட்ரை பண்ணி பாருடா அப்படிங்கிற மாதிரி சுகா சொல்கிறாரு. சுகாவுக்குமே இன்னொரு பிளேஸில் ஒர்க்கு கிடச்சிருக்கோம். ஆனால் பட் நம்ம ஜங்குக்கு தான் எங்கேயுமே ஒர்க்கு கிடைக்கக்கூடாதுன்னு ஹோல் ப்ராப்ளத்தையும் பண்ணி வச்சுருந்துருப்பா.